ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மலர்யுகத்திலிருந்து உங்கள் அன்பு தோழி பேசுகிறேங்க. இந்த ஆடி மாதத்தில் தொடர்ந்து ஆன்மீக வீடியோஸை பார்த்துட்டே இருக்கோங்க. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஆடி பூரம் பற்றி தாங்க. இந்த ஆடி பூரத்தன்று திருமண தடை உள்ளவங்களும் குழந்தை பேரு தடை உள்ளவங்களும் இந்த பரிகாரங்களை செய்யும் பொழுது கண்டிப்பாக அதற்கான ஒரு தோஷங்கள் நீங்கி உங்களுக்கு நல்ல விஷயங்கள் கைகூடி வர 100% வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயம் இதுலேருந்து தெரியுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க ஆல் பட்டனை அழுத்துங்க. அப்போ தாங்க நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்குள்ள நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்தடையும். நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஆடி அமாவாசை விரதம் பற்றியும் ஆடி அமாவாசை என்று என்னென்ன சமையல் செய்ய வேண்டும், என்னென்ன காய்கறிகள் சேர்க்கணும், அது மட்டும் இல்லாமல் காக்காவுக்கு நிறைய பேர் சாதம் வைப்பாங்க, காக்கா அந்த சாதத்தை எடுத்துக்காது, அதற்கான முழு விவரங்களை பற்றியும் போஸ்ட் பண்ணியிருக்கேங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் லிங்க் தரேன், ஐகார்ட்லேயும் தரேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த சேனல்லையும் போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆடி மாதத்தில் வரும் பூரம் நட்சத்திரம் அம்மனின் அருளை பெறுவதற்கே உரிய விசேஷமான நாளுங்க. பூர நட்சத்திரம் உச்சத்தில் இருக்கும் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா அம்மனோட சக்தி உச்சத்தில் இருக்குங்க. அம்மனின் அருளை பெறுவதற்காகவே இந்த நாளில் சித்தர்களும் பல முனிவர்களுமே தவத்தை துவங்கினாங்களாம் அந்த காலத்தில். அம்மன் நித்திய சுமங்கலி ஆனவள்ங்க, உலகத்திற்கே தாயானவள் என்பதாலே ஆடி பூரத்தன்று அவளை நம்ம மகிழ்விப்பதற்காகவே வளைகாப்பு உற்சவம் நடத்தப்படுகிறதுங்க. திருமண வரம், குழந்தை பாக்கியம் போன்ற தீராத மன கஷ்டத்தையும் தீர்த்து வேண்டுதல் எல்லாத்தையுமே உள்ளம் மகிழ்ந்து அம்மன் நிறைவேற்றி வைக்கக்கூடிய இந்த நாள் தாங்க ஆடிப்பூரம். ஆடிப்பூரம் அம்மன் கோவில்களில் மிக சிறப்பாகவே நடைபெறுங்க. ஆழ்வார்களில் ஒருவரான ஆண்டாள் அவதரித்த இந்த நாளாகவும் அன்னை உமாதேவி உலக உயிர்களை காப்பதற்காகவே அவதரித்த நாளாகவுமே சொல்லப்படுதுங்க. வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஒரு தேடல் இருக்குங்க. அந்த தேடலை நோக்கி எல்லாருமே நகர்றோம். அந்த தேடல் நிறைவேற நாள் இந்த ஆடிப்பூர நாள்னு நினச்சிக்கலாங்க. பூரம் என்ற சொல்லுக்கு முழுமை என்று ஒரு பொருள் இருக்குங்க. திருமணம் நடக்கலை, வேலை கிடைக்கல, தொழிலில் முன்னேற்றமே இல்லை, குழந்தை பாக்கியம் இல்லை, இப்படி இனி எதுவுமே நடக்காதுன்னு நம்ம நினச்ச காரியங்கள் எல்லாமே இந்த நாளன்று நம்ம செய்யும் எளிமையான வழிபாட்டின் மூலம் நடக்குங்க. இந்த ஆடிப்பூரத்தில் நீங்கள் இந்த எளிமையான வழிபாட்டை செஞ்சு பாருங்கள். உங்களின் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிச்சயம் நிறைவேறுங்க. வீட்டிலேயே ஆடிப்பூர பூஜை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி ஆடிப்பூரம் இந்த வருஷம் எந்த நாள் அன்று வருதுன்றதை பார்ப்போம். ஆகஸ்ட் 7ஆம் தேதி புதன்கிழமை ஆடிப்பூரம் வருகிறதுங்க. பூரம் நட்சத்திரம் எப்போ தொடங்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 5:45 மணிக்கு தொடங்கி மறுநாள் 7ஆம் தேதி புதன்கிழமை மாலை 8:30 மணிக்கு முடிவடைகிறதுங்க. பூஜை பண்ண வேண்டிய நல்ல நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் 9:15 to 10:15 நல்ல நேரம் இருக்குங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மாலை 4:45 5:45 வரைக்கும் நல்ல நேரம் இருக்குங்க. இந்த நேரத்தில் நீங்கள் பூஜை செய்யலாங்க. பூஜை முறை வழிபாடுகளை பற்றி நம்ம பார்ப்போங்க. ஆடி பூரத்தன்னைக்கு காலையில் நல்ல நேரம் இருக்கு இல்லைங்களா, அந்த டைமிங்கில் ஒரு சின்ன தட்டில் ஒரு கைப்பிடி அளவு தாழம்பூ குங்குமத்தை எடுத்துக்கோங்க. இந்த குங்குமத்தோட பன்னீர், ஜவ்வாது, ஏலக்காய் பொடி இதை எல்லாத்தையும் சேர்த்து மஞ்சளில் நம்ம பிள்ளையார் பிடிப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த குங்குமத்தில் பிள்ளையாராக பிடிச்சிக்கோங்க. இந்த தாழம்பூ குங்குமம் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குங்க. அப்படி கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் சாதாரண குங்குமத்தை கூட பயன்படுத்திக்கலாங்க. இதோட சந்தனம் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் ஒன்றா பிள்ளையார் போல் பிடிச்சிக்கோங்க. இந்த பிள்ளையார் போல் பிடிச்ச குங்குமத்தை சுற்றி 3 எலுமிச்சை பழத்தை வச்சுக்கலாங்க. வீட்டு வாசலில் மாவிலை தோரணம் கட்டிக்கோங்க. மாவிலை தோரணம் அப்படி கிடைக்கலன்னா ஒரு 2 மாவிலையாவது நீங்கள் தொங்க விடுங்க. இந்த குங்கும கலவையை வீட்டில் அம்மன் படம் இருக்கு இல்லைங்களா, அந்த அம்மன் படம் நேராக வச்சுக்கோங்க. இந்த குங்கும பிள்ளையாரை நீங்கள் சக்தி வடிவமாக நினச்சி தீபம் ஏற்றி தூப தீப ஆராதனை காட்டுங்க. நெய்வேத்தியமாக ஏதாவது இனிப்பு படையலை வைங்க. பூக்களால் அர்ச்சனை செய்யுங்க. இந்த பூஜை செய்யும்போது நீங்கள்
சொல்ல வேண்டிய மந்திரம் என்னென்னா ஸ்ரீசக்தி ஓம் சக்தி, ஸ்ரீசக்தி ஓம் சக்தி. இந்த மந்திரத்தை எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்கள். உங்களோட வேண்டுதலை அம்பாளிடம் சொல்லி வழிபடணுங்க. பூஜை அனைத்துமே முடிஞ்ச பிறகு இந்த குங்குமத்தை அப்படியே வச்சுருங்க. இந்த குங்குமம் பூஜை அறையிலே இருக்கட்டும்ங்க. ரொம்ப சுத்தமாக இருக்கும்போது மட்டும் இந்த குங்குமத்தை தொடுங்க. சுமங்கலியாக வர பெண்களுக்கு இந்த குங்குமத்தை நீங்கள் கொடுக்கலாங்க. நீங்கள் சுத்தமாக இருக்கும்போது இந்த குங்குமத்தை வச்சுக்கலாங்க. பூஜையில் வைத்த எலுமிச்சை பழத்தை ஜூஸ் செஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க. இந்த ஜூஸை நம்ம குடிக்கிறதன் மூலமாக உடலில் இருக்கும் நோய் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்குங்க. இந்த குங்குமம் எவ்வளோ நாள் இருக்கோ இருக்கட்டும், நீங்கள் இதே மாதிரி அடுத்த வருஷம் வரைக்கும் இருந்தால் கூட பரவாயில்லைங்க. அடுத்த வருஷம் ஆடி பூரத்தன்னைக்கு இதே குங்கும பிள்ளையாரை நீங்கள் திரும்பி செஞ்சுக்கலாங்க. அடுத்த வருஷம் வரைக்கும் இந்த குங்குமம் இருந்ததுன்னா ஆடி பூரத்தன்னைக்கு இல்லாமல் அதுக்கு முந்தின நாள் ஒரு நாள் நீங்கள் மிச்சம் இருக்க குங்குமத்தை நீர்நிலைகளில் கரைச்சிட்டு புதுசாக நீங்கள் பிள்ளையாரை செஞ்சு திரும்பி அந்த வழிபாட்டை ஆரம்பிக்கலாங்க. இப்படி வழிபடும்போது கண்டிப்பாக அம்மன் உங்களோட கோரிக்கைகளை ஏற்று உங்களோட வேண்டுதலுக்கு செவி சாய்ப்பாங்கங்க. இந்த குங்குமத்தை டெய்லி நீங்கள் வெளியே போகும்போதும் வச்சுட்டு போகலாங்க. நீங்கள் நடக்கவே நடக்காது அப்படின்னு நினைக்கிற ஒரு பிரச்சனைக்கு கூட இந்த பூஜையை நம்ம செய்யும்பொழுது அதற்கான தீர்வு கிடைக்குங்க. இரண்டாவது வழிபாட்டு முறையை பார்க்கலாமா? இது முக்கியமாக குழந்தை வரம் வேண்டி வரம் இருக்கிறவங்களுக்கும் திருமண பாக்கியம் தடை இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக இதை செய்யுங்க. இந்த ஆடிப்பூரத்தன்னைக்கு பார்த்தீங்கன்னா அம்மன் கோயிலில் அம்பிகைக்கு வளைகாப்பு திருவிழா நடக்கும், ஊஞ்சல் உற்சவம் நடக்கும். சில இடங்களில் இந்த நாள் பால்குடம் ஏற்றி அம்மனுக்கு பால் அபிஷேகமும் செய்கிற வழக்கமும் இருக்குங்க. இந்த பரிகாரத்தை பூஜை அறையில் செய்யுங்க. வீட்டில் உள்ள ஏதாவது ஒரு அம்பிகையோட படத்தை எடுத்து சுத்தம் பண்ணி தொடச்சிக்கோங்க. ஒருத்தர் உட்கார்ற மாதிரி ஒரு மணப்பலகை எடுத்துக்கோங்க. அதில் சிவப்பு நிற துணியை விரிச்சுக்கோங்க. அந்த வஸ்திரத்து மேலே அம்பிகையோட படத்தை வச்சுக்கோங்க. மஞ்சள், குங்குமம், சந்தனம் வச்சு பூக்கள் சூட்டி அம்பிகையை அலங்கரிங்க. ஒரு டசன் கண்ணாடி வளையலும் வாங்கிட்டு வளையலால் அம்பிகைக்கு மாலை கட்டி அணிவிங்க. கல்யாணத்தில் வளைகாப்பின் போது பெண்களுக்கு நலங்கு வைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி அம்மனுக்கு நலங்கு வைங்க. 2-3 கலரில் சேர்ந்த வளையலை வாங்கிட்டு வைங்க. 2 டசன் வளையலை சுவாமி முன்னாடி கூட வைக்கலாங்க. நீங்கள் மாலை கட்ட அம்மனின் கன்னம் மற்றும் பாதத்தில் சந்தனம் வைக்கணுங்க. நெய்வேத்தியமாக சக்கரை பொங்கல், பாயசம் என அம்பிகைக்கு பிடிச்ச மாதிரி நெய்வேத்தியம் வைக்கணுங்க. முடியாதவங்க சர்க்கரை கலந்த பால் இல்லை பழம் கூட நீங்கள் வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் தூப தீப ஆராதனை காட்டி அம்மனை வழிபடணுங்க. பின்னர் அம்மனின் படத்தை எடுத்து சுவாமி அறையில் வழக்கமாக இருக்கும் இடத்துல வச்சிடலாங்க. அந்த மணப்பலகை எடுத்துகிட்டு கிழக்கு மேற்கா போட்டு யாருக்கு திருமணம் நடைபெற வேண்டுமோ அந்த பெண் அல்லது ஆணை அந்த மனைப்பலகையில் உட்கார செய்யணுங்க. அல்லது யாருக்கு குழந்தை பிறப்பதற்காக பரிகாரம் செய்கிறீங்களோ அவங்கள அந்த மனைப்பலகையில் உட்கார வைக்கணுங்க. அவர்களுக்கு அம்மனுக்கு நம்ம பூசின மாதிரியே கன்னத்தில் கைகளில் சந்தனம் பூசி திருமணம் அல்லது வளைகாப்பு நடத்துவது போல நலங்கு வைக்கணுங்க. பூக்கள், பன்னீர் தெளித்து அட்சதை போட்டு வீட்டில் உள்ள எல்லாருமே அவர்களுக்கு சீக்கிரம் திருமணம் நடக்கணும், சீக்கிரமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு ஆசீர்வாதம் செய்யணுங்க. மனைப்பலகையில் உட்கார்ந்திருப்பவர்களும் சாமியை நல்லா வேண்டிக்கிட்டு, தாயே நீ அமர்ந்த பலகையில் உனது மடியில் நான் அமர்வது போலவே நானும் அமர்ந்து உள்ளேன், சீக்கிரமே இப்போ நடக்கிற மாதிரியே எனக்கு திருமணம் அல்லது வளைகாப்பு நலங்கு நடைபெற வேண்டுமா அப்படின்னு மனம் மாற வேண்டிக்கோங்க. அதற்கு மனம் இறங்கி அம்மன் கண்டிப்பாக உங்களோட கோரிக்கையை நிறைவேற்றுவாங்க. இதெல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த வீட்டில் உள்ள மூத்த சுமங்கலியாக இருக்கவங்க யார்கிட்டையாவது தேங்காய், பழம், வெற்றிலைப்பாக்கு ஆகியவற்றை குழந்தை பிறக்கணுன்ட்டு யாருக்கு நம்ம பரிகாரம் செய்யறீங்களோ அவங்களுக்கு அந்த மூத்த சுமங்கலி கையால், அந்த பெரியவங்க கையால் தேங்காய், பழம், வெற்றிலைப்பாக்கு கொடுக்க சொல்லணுங்க. அந்த பெண் தனது முந்தானியை ஏந்தி அவற்றை பெற்றுக்கொள்ளணுங்க. தேங்காய் தெய்வீக தன்மை கொண்ட பொருளுங்க. அந்த தேங்காயை மடியில் கட்டி கொண்டு அப்படியே அவங்க எழுந்து சென்று பூஜை அறையில் விழுந்து வணங்கி விட்டு வைத்து விட வேண்டுங்க அந்த தேங்காயை.
இந்த பூஜையை நீங்கள் காலையில் முடிச்சுட்டு ஈவினிங்காக சாயங்காலமாக ஆடி பூரத்தன்னைக்கு யாருக்காக இந்த பரிகாரம் செஞ்சுருக்கீங்களோ அவங்க உபவாசமாக இருந்து இந்த பரிகாரத்தை செய்கிறது நல்லதுங்க. அப்படி முடியாதவங்க ஒரு பாலோ பழமோ எடுத்துக்கலாங்க. பூஜையில் வைத்த நெய்வேத்தியத்தை நீங்கள் சாப்பிட்லாங்க. பூஜையில் வைத்த தேங்காயை நான்வெஜ்ஜில் சமையல் செய்யும்போது இனிப்பு செய்யும்போது சேர்த்துக்கலாங்க. பழங்களை விரதம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க சாப்பிட்டுக்கலாங்க. வீட்டில் பூஜையை நிறைவு செஞ்ச பிறகு அருகத்தில் இருக்க அம்மன் கோவில்களுக்கு போய் நீங்கள் வளையல் வாங்கி கொடுங்க. அம்மனுக்கு நீங்கள் வளையல் வாங்கி தரும்போது அர்ச்சகர் பாதி வளையலை அம்மனுக்கு சாத்தி விட்டு மிச்ச பாதி உங்களுக்கு பிரசாதமாக கொடுப்பாருங்க. அந்த வளையலை நீங்கள் அடுத்த ஆண்டு ஆடி பூரத்துக்குள்ளே இதே போல் திருமண வளையல் அல்லது வளைகாப்பு வளையல் நான் கையில் போட்டுக்கணும் தாயே அப்படின்னு வேண்டிட்டு நீங்கள் இந்த வளையல்களை போட்டுக்கோங்க. கோவிலுக்கு வரும் பெண்களுக்கும் வளையலை தானமாக கொடுக்கலாங்க. எத்தனை பேருக்கு கொடுக்க முடியுமோ அத்தனை பேருக்கு கொடுங்க. இதெல்லாம் நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆடிப்பூரத்தன்று நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு செய்கிறீங்கன்னா அடுத்த ஆடிப்பூரத்தன்று கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கோங்க. இந்த மாதிரி உங்கள் யாருக்கெல்லாம் நடந்திருக்கோ அவங்க எல்லாமே என்னோட கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு உங்களோட கமெண்ட் செக்ஷன் ஒரு மோட்டிவேஷனலாகவும் வீடியோ போடுற எனக்கும் ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்குங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க ஆல் பட்டன் எடுத்துங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.